வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாயிலை வடை சுடும் ஆட்சி அல்ல நமது திராவிட மாடல் ஆட்சி. மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சித் திட்டப் பணிகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வாயிலேயே வடை சுடுறாங்களே, அவர்களைப் போல இந்த அரசு அல்ல. மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நேரடியா சந்திக்கிற திறன் கொண்ட அரசு இந்த அரசு. இந்தியாவிலேயே தனிக்காட்டு ராஜா போல் செயல்படுகிறது தமிழ்நாடு. அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என்பது போல நாம் பெற்றுள்ள 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களில் 5% அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டதா? ஓபன் சேலஞ்ச் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். இதுல 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க, 5% சொல்லுங்க. பாஜக ஆளும் மாநிலங்களில் மதவாத அரசியல் மற்றும் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் நடப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்ட முடியாது, பிஜேபியின் வித்தை இங்கு வேலைக்கு ஆகாது எனவும் திட்டவட்டம். எம்மதமும் சம்மதம் என்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நலனுக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்க இடம் கிடையாது. நான் முதல்வன் திட்டத்தால் 3000 பேருக்கு வேலை கிடைத்துள்ளது. நெசவு தொழிலாளி மகள் SBI வங்கி தேர்வில் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வாழ்க்கையை மாற்றம் பெறுவதை நினைச்சு அவங்க மகிழ்ந்தத தொலைக்காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்று இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3834 பேருக்கு முன்னணி நிறுவனங்கள்ல வேலை கிடைச்சிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு 8 புதிய திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கல்லூரி, துணை மின் நிலையம் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உளுந்தூர்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கல்லூரி கட்டடம் கட்டப்படும். பயனளிக்கக்கூடிய வகையில புதுப்பாலப்பட்டு கிராமத்தில் 18 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1773 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். 386 ரூபாய் மதிப்பிலான 62 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் 1045 கோடி மதிப்பில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வளர்ச்சி திட்டங்களை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சியில் 139.41 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 40 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் திருவள்ளுவர் சிலையும் திறப்பு.
உளுந்தூர்பேட்டையில் 1350 கோடி மதிப்பில் தோல் இல்லா காலனி ஆலை அமைக்கும் பணிகள் தீவிரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. கள்ளக்குறிச்சி புறவழிச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை திறப்பு. 8.5 அடி உயரமுள்ள கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 20ஆம் தேதி தொடக்கம். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசின் உரையை ஆளுநர் ஆர்.என். ரவி வாசிப்பார். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நம்பிக்கை. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்கள் தயாரித்து வழங்குகின்ற ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்றே காலை 9:30 மணிக்கு சட்டமன்றத்திலே வாசித்து அளிப்பார்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. டிசம்பர் 28 முதல் 31ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியை ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தும் அளவுக்கு தாங்கள் என்ன குற்றவாளியா என ஆசிரியர்கள் ஆதங்கம். எங்களை ஏதோ குற்றவாளிகளை போல இந்த சமுதாயத்தை உருவாக்குற இந்த ஆசிரியர்களை குற்றவாளிகளை போல நேற்று இரவு முழுவதும் பெண் ஆசிரியர்களை முழுவதும் தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப காவல்துறையோட அடக்குமுறையை பாருங்க. இது ஜனநாயகா இல்ல வேற எதுமா? சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டம். சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது. பாமக என கூறி அன்புமணியிடம் எந்த கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. பாமகவில் இருந்து ஜி.கே. மணியை நீக்கி அன்புமணி அதிரடி அறிவிப்பு. சட்டவிரோத செயல்பாடுகள் ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரைப்படி நீக்கப்படுவதாக அறிக்கை. பாமகவிலேயே இல்லாத அன்புமணி கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை நீக்க அதிகாரம் இல்லை. ராமதாஸ் ஆதரவாளரும் பாமக எம்எல்ஏவுமான அருள் பதிலடி. சேலத்தில் நடைபெறும் பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்புமணி ஆதரவாளர்களால் அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு வேண்டும். ராமதாஸ் ஆதரவாளர்கள் சேலம் மாநகர காவல் ஆணையாளரிடம் மனு.
அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனத்தை கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பவாரியா கொள்ளையர்கள் மேல்முறையீடு. பெரியபாளையம் போலீசார் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக மலேசியா புறப்பட்டார் விஜய். ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் நாளை மலேசியாவில் இசை வெளியீட்டு விழாவுக்கு ஏற்பாடு. புதியதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய்க்கு கூட்டம் வரதான் செய்யும் என நடிகை குஷ்பு பேட்டி. அரசியலில் வெற்றி பெற ஒரு அக்காவாக தனது வாழ்த்து எப்போதும் உண்டு எனவும் கருத்து. முதல் முறையா வந்திருக்காரு. அந்த உற்சாகம், மக்களுடைய கூட்டம், ஒரு விஜய் அவர்கள் மாபெரும் ஒரு பெரிய தி பிகெஸ்ட் ஸ்டார், சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் அவர்கள் தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டம் வரதா செய்யும். என் தம்பி தான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான் சொல்வேன். நான் இன்னும் நல்லா பண்ணுங்க தான் சொல்வேன், வாழ்த்துவேன். ஒரு அக்காங்கிறது முறையில் நல்லா வாழ்த்துவேன் நான். தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மேலிட தலைவர்கள் முடிவு செய்வார்கள். நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு பேட்டி. இந்த தேர்தலில் நான் போட்டியிடுறேன்னா இல்லையானா எனக்கே தெரியல. கட்சி மூலமாக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, என் தலைவர்கள் அவங்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என்னோட முடிவு. கோவை மாவட்டம் குடியமுத்தூர் பகுதியில் தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 103 சவரன் கொள்ளை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்ததை நோட்டமிட்டு மர்ம கும்பல் துணிகரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,03,120க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,890க்கு விற்பனையாகிறது. இன்று ஒரே நாளில் வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து 2,54,000க்கு விற்பனை. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வெள்ளி கிலோவுக்கு 33,000 உயர்வு. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு வந்த பயணிகளிடம் சோதனை. 15 பயணிகளிடம் இருந்து சுமார் 3.36 கோடி மதிப்பிலான 2.8 கிலோ தங்கம் பறிமுதல். பிறப்பிட சான்றிதழை இணையதளம் மூலம் பெறுவதில் இருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மண்டல துணை தாசில்தார்கள் மற்றும் தாலுகா துணை தாசில்தார்கள் கையால் கையெழுத்திட்டு சான்றிதழ்களை வழங்கலாம் என அறிவிப்பு. சென்னை, நாகை, குமரி உட்பட தமிழக கடலோர மாவட்டங்களில் சுனாமி நினைவு தினம் அனுசரிப்பு. கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி. சென்னை போரூரில் மவுண்ட் சாலையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள். மேலே இருந்து திடீரென கற்கள் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சம். புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகை 500 உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. மாதந்தோறும் மகளிருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் இனி 2,500 ரூபாயாக வழங்கப்படும் எனவும் பேச்சு. மருத்துவ வசதி நம்முடைய நல்ல மருத்துவ அரசு மருத்துவமனை புதுச்சேரி நிறைய கொடுக்குறோம். 70 வயசுக்கு இன்சூரன்ஸ் மூலமாக பணம் கொடுக்குறோம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம். மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை. குஜராத் அணிக்கு எதிரான விஜய் ஹசாரே போட்டியில் 29 பந்துகளில் 50 ரன்கள் விளாசி விராட் கோலி அதிரடி. ஆந்திராவுக்கு எதிரான போட்டியில் சதம் அடித்த நிலையில் தற்போது அரை சதம்.
தாய் இறந்ததாக கூறி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷை ஏமாற்றி 20,000 ரூபாய் பணம் பறித்த நபர். 3 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்த பெண்ணின் சடலத்தை பதிவிட்டு மோசடி செய்த ஆசாமியின் செயலுக்கு நெட்டிசன்கள் கண்டனர்.